மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக நள்ளிரவு உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக மூத்த தலைவர்கள் KP முனுசாமி, ஜெயக்குமார் ஆகியோரும் வந்திருக்கின்றனர். முன்னதாக ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்திய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குமரி அனந்தனின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்கள். வயது மூப்பு காரணமாக நள்ளிரவு மருத்துவமனையில் உயிரிழந்த குமரி அனந்தனின் உடல் தமிழிசை சௌந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஹலோ, கேக்குதா? காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சிறந்த இலக்கியவாதியுமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரி அனந்தன் அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்களை வைத்து மரியாதை செலுத்தியுள்ளோம். மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரி அனந்தன் அவர்கள் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார். ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றினார். சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். சட்டமன்றத்திலே சிறந்த முறையிலே பேசி தனக்கென்று முத்திரையை பதித்தவர். எளிமையானவர், அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர். தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மறைந்த காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அஞ்சலி செலுத்தி செய்தியாளர்களிடத்தில் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்.